வணக்கம். நாங்கள் இப்போ தக்காளி பழ மரக்கறி ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி பழம் எடுத்து ஒரு தக்காளி பழம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். பாதி வெங்காயம், ஒரு தேசிக்காய் அளவுக்கு புளி, அதில் 5-6 சித்த மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் உள்ளி, ஒரு மேசக்கரண்டி சீரகம், 2 மேசக்கரண்டி மிளகு, பெரிய கரண்டியால் 2 மேசக்கரண்டி மல்லி, எல்லாத்தையும் ஒரு எல்லாம் இடிக்கணும். இடிச்சு போட்டு காட்டணும். எல்லாம் இடிக்க போகிறேன். இஞ்சியையும் முள்ளியையும் போட்டு இடிக்காமல் மிச்சம் எல்லாத்தையும் போட போகிறேன் இடிக்கிறதுக்கு. எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள புளியை ஊறாப்பிட போகிறேன். அப்போ தான் நல்லா ஊறும். நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். பெருஞ்சீரகம் எதுவுமே போட தேவையில்லை. வெங்காயத்தை மாத்திரம் வதக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டு மட்டும் வதக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இடிச்சு வச்சுருக்கிறேன். எல்லாம் போட்டு நிறைய மீன்களாக இடிச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்குவோம். இருக்கா சேர்த்து புளியையும் விடுவோம். மஞ்சள் தூளும் போடுவோம். ஒரு கரண்டி உப்பும் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு போடுவோம். இந்த வேணுங்க அப்படி கிளறி விட்டிங்கன்னாச்சு புளி எல்லாமே நல்லா கொதிச்சாவியே போட்டு காட்டுறேன். பெருங்காயமும் போட போகிறேன். ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே கொஞ்சம் பெருங்காயம். இது பாருங்க, ரசம் முடிஞ்சது. ரசம் சோறும் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். தடிமண் காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிடும். இந்த பாருங்க, ரசமும் சோறும் நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.